ஒரு மனிதனுக்கு அவனுடைய கால்கள் மிகவும் இன்றியமையாத ஒரு உறுப்பாகும். கால்கள் இறைவன் தந்த ஒரு மிகச்சிறந்த அருட்கொடையாகும். ஒரு நிமிடம் கால்கள் இல்லாத உங்கள் இயல்பு வாழ்க்கையை நினைத்துப் பாருங்கள். எவ்வளவு கஷ்டம்! கால்கள் இருந்தால்தான் மனிதனால் இயங்க முடியும். அதிலும் வலுவான கால்கள் இருந்தால்தான் மனிதனால் சிறப்பாக இயங்க முடியும். மனிதன் தனது வாழ்நாள் முழுவதும் சுயமாக நடக்க வேண்டும். ஆணோ பெண்ணோ நடையின்றி அமர்ந்துவிட்டால் அவரது வாழ்நாள் குறைந்து கொண்டே போகிறது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனின் முதுமையும் இறப்பும் அவனுடைய கால்களில் இருந்துதான் துவங்குகிறது என்று. நம்முடைய கால்களும் மூட்டுக்களும் எப்போது வலுவிழக்கிறதோ அப்போதே நம்முடைய முதுமையின் தாக்கம் அதிகரித்து நம்மை செயலிழக்க வைக்கிறது. நவீன உலகில் 60% மேல் மூட்டு வலியால் அவதிப்படுகின்றனர். இயல்பான நடை இல்லாமல் தடுமாறுகின்றனர். ஒரு மனிதனுக்கு நடை இல்லாமல் ஆகிவிட்டால் அவருடைய வாழ்க்கை மிகுந்த தடுமாற்றத்திற்கு உள்ளாகிவிடுகிறது. அதிலும் அவரின் வருவாயை நம்பிதான் அவரது குடும்பம் இருந்து அவர் நடை இல்லாமல் வீட்டிலேயே முடங்கிவிட்டால் அந்த குடும்பமே மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறது. எனவே சிறு வயதிலிருந்தே நமது கால்களையும் மூட்டுக்களையும் பலப்படுத்தி இறுதி மூச்சு வரை நடையுடன் வாழக் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது கால்களை பலப்படுத்தக்கூடிய சத்தான உணவுகளையும் உடற்பயிற்சிகளையும் தவறாமல் மேற்கொண்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது மிக மிக அவசியம். நாம் நம்முடைய இறுதி மூச்சுவரை நடந்து கொண்டே இருப்பது நமது உடல் நலத்தை சீராக்கி இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நமது முதுமையை எதிர்த்து போராடுகிறது. நமது கால்களில் உள்ள மூட்டுகளின் ஆரோக்கியம் மிகவும் இன்றியமையாதது. நமது மூட்டுகளின் ஆரோக்கியத்தை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைய காலகட்டத்தில் உள்ள பணி சுமை, இரசாயனம் கலந்த உணவுகள், துரித உணவுகள் மற்றும் ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்றும் ஸ்டெராய்டு செலுத்தப்பட்ட பிராய்லர் கோழிகள் போன்றவை நமது மூட்டுகளை பலவீனமாக்குகின்றன. இந்த நவீன காலத்தில் சுமார் 30 வயதிலே மூட்டு வலி வந்துவிடுகிறது. சிறு மற்றும் நடுத்தர வயதிலே மாடிப்படி ஏற சிரமப்படுகிறார்கள். ஆனால் நமது முன்னோர்கள் இறுதி வரை தங்கள் உடல் உழைப்பின் மூலம் தங்கள் கால்களை பலமாக வைத்து இறுதி வரை நடையோடி இருந்தார்கள். அறிந்து கொள்வோம், கால்கள் வலுவாக இருந்தால்தான் நமது காலங்கள் வசந்தமாக இருக்கும். இப்போது கால்களின் சில முக்கியத்துவத்தை பார்ப்போம். நகர்வு மற்றும் சுயநிலைத்தன்மை, மொபிலிட்டி, செல்ஃப் சஸ்டெயினபிலிட்டி. கால்கள் மற்றும் முழங்கால்கள் நமக்கு நடக்கவும் படிக்கட்டுகளில் ஏறவும் நிற்கவும் சுழன்று உதவுகின்றன. நாம் நகரும் அல்லது இயங்கும் திறனை இழப்பதென்பது குளியல், உணவு, கழிப்பறைக்கு செல்வது போன்ற அடிப்படை செயல்களில் கூட பிறரை சார்ந்திருப்பதை குறிக்கிறது. சுயமாக நடப்பது என்பதுதான் நம் நீண்ட ஆயுள் மற்றும் சிறந்த மனநலத்துடன் வலுவாக இணைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்வோம். இரண்டாவது, வளர்சிதை மாற்றம் மற்றும் மூளை ஆரோக்கியம், மெட்டாபாலிக் பிரெயின் ஹெல்த். நடப்பது வளர்சிதை மாற்ற செயல்பாட்டை தூண்டி பருமன், நீரிழிவு, எலும்புபுரை நோய் ஆகியவற்றை தடுக்கும். கால்களின் செயல்பாடு மூளைக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரித்து மதியிழப்பு அபாயத்தை குறைக்கிறது. கால் வலிமையை பராமரிக்கும் முதியவர்கள் மூளை முதிர்வை மெதுவாக்குகின்றனர் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மூன்றாவது, வலியற்ற முதிர்வு, பெயின்லெஸ் மேச்சூரிட்டி. ஆரோக்கியமான முழங்கால்கள் ஆர்த்ரைடிஸ் மூலம் ஏற்படும் நிலையான வலியை தடுக்கும். வலியற்ற இயக்கம் சுறுசுறுப்பான வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு மிகவும் அவசியம். இது எலும்பின் அடர்த்தி, மனநிலை மற்றும் தூக்கத்தரத்தை மேம்படுத்துகிறது. இப்போது மூட்டு வலியிலிருந்து நம்மை பாதுகாக்கும் 5 இயற்கையின் அரிய பொக்கிஷங்கள்: முழு கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி அரிசி, பூங்கார் எனும் சிவப்பு அரிசி, சாமை அரிசி, வரகு அரிசி. தினசரி உணவில் இவற்றை சேர்த்தால் முதுமையை தள்ளி வைக்கவும் கால்களை வலிமையாக வைத்திருக்கவும் உதவும். இப்போது இந்த ஒவ்வொரு உணவின் நன்மைகளை பார்ப்போம். முதலாவது, முழு கருப்பு உளுந்து, ஹோல் பிளாக் உரத் தால். தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்து முழங்கால் வலிக்கு மிகச் சிறந்த உணவாகும். இது எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுப்படுத்தும் திறன் கொண்டது. இதில் இருக்கும் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் மூட்டு, எலும்பு மற்றும் உடலில் உள்ள மூட்டுகளை வலுப்படுத்துகிறது. இதில் உள்ள மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் மூட்டுகளில் உள்ள அழற்சியை குறைக்கிறது.
ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் புரதம் சினோவியல் திரவ உற்பத்தியை ஆதரிக்கிறது. இதனால் மூட்டுகள் வழவழப்பாகி நன்கு இயங்கும். இரண்டாவது, கருப்பு கவுனி அரிசி. பிளாக் கவுனி ரைஸ். கருப்பு கவுனி அரிசி முழு தானியமாக இருப்பதால் இதில் உணவு நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இதில் மூட்டு வலியை குறைக்கும் சேர்மங்களான அந்தோசைனின்கள் நிறைந்துள்ளன. மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த இது மூட்டு அழற்சியை குறைக்கும் திறன் கொண்டது. இதில் உள்ள இரும்பு, சிங்க், கால்சியம் போன்ற சத்துக்கள் எலும்புகளை வலுப்படுத்தி சினோவியல் திரவத்தை பாதுகாக்க உதவுகிறது. மூன்றாவது, பூங்கார் எனும் சிவப்பு அரிசி. ரெட் ரைஸ். பூங்கார் அல்லது சிவப்பு அரிசி இரும்புச் சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்த பாரம்பரிய அரிசி வகையாகும். இரும்பு, கால்சியம், மக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. இது மூட்டுகளில் ஏற்படும் வலி, மூட்டில் நீர் கோர்த்து கொள்ளல், முதுகெலும்பு வலி, கழுத்து வலி போன்ற எலும்பு சம்பந்தப்பட்ட பல வலிகளுக்கு நிவாரணம் கொண்டது. இரத்தச் சர்க்கரை நிலையை கட்டுப்படுத்தி மூட்டு அழற்சியை தடுக்கும். மேலும் எலும்பு வலிமையை அதிகரிக்க உதவும் இயற்கை ஊட்டச்சத்து கொண்டது. நான்காவது, சாமை அரிசி. லிட்டில் மீலெட். சாமை அரிசி மூட்டுகளுக்கு ஆரோக்கியமான தானியங்களில் ஒன்றாகும். புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாது உப்புக்கள், மக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், காப்பர், மாங்கனீசு, துத்தநாகம், நார்ச்சத்து, மாவுச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து போன்ற எண்ணற்ற சத்துக்கள் நிரம்பியுள்ளன. சாமை அரிசி சினோவியல் திரவம் குறைந்த மூட்டுகளில் ஏற்படும் அழற்சியை குறைக்கும். ஐந்தாவது, வரகு அரிசி. கோடோ மீலெட். வரகு அரிசி முழங்கால் மற்றும் மூட்டு ஆரோக்கியத்திற்கு சிறந்த தானியமாகும். தாது உப்புக்கள், இரும்புச்சத்து, வைட்டமின்கள், சுண்ணாம்புச்சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற பல்வேறு சத்துகள் நிரம்பியுள்ளன. இவை எலும்புகளை வலுப்படுத்த உதவும் அழற்சியை குறைக்கும் திறன் கொண்டது. இதை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பார்ப்போம். இந்த உளுந்தையும் 4 அரிசி வகைகளையும் 100 கிராம் அளவில் எடுத்து அதை தனித்தனியாக வறுத்து ஆற வைத்து மிக்சியில் அரைத்து நன்கு பொடியாக்கி ஒரு பாட்டிலில் மொத்தமாக கலந்து வைத்துக் கொள்ளவும். 1 டீஸ்பூன் அளவு எடுத்து அதை 1/4 லிட்டர் தண்ணீரில் கலந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கஞ்சி போன்று குடிக்கலாம். தினமும் 1 அல்லது 2 முறை டீக்கு பதிலாகவோ அல்லது இடை உணவாகவோ குடிக்கலாம். மூட்டு வலிக்கு இது மிகச்சிறந்த இயற்கை நிவாரணமாகும். வலுவான கால்களுக்கு சத்தான உணவு முறை மற்றும் உடற்பயிற்சி இதுவே வழிமுறை. நம் மூட்டுக்களை பாதுகாக்க வீட்டிலேயே செய்யக்கூடிய சில எளிமையான பயிற்சிகளை பார்ப்போம். சைட் லெக் லிஃப்ட் பயிற்சி, ஸ்குவாட் பயிற்சி, பிரிட்ஜ் பயிற்சி, ஃபயர் ஹைட்ரண்ட் பயிற்சி, பைல் ஸ்குவாட் பயிற்சி. சரியான உணவு முறையையும் கால்களுக்கான உடற்பயிற்சியையும் தொடர்ந்து செய்து வந்தால் நம் இறுதி நாள் வரை நம் கால்கள் நமக்கு வலுவாகவும் உறுதுணையாகவும் இருக்கும். கால்கள் வலுவாக இருந்தால்தான் காலங்கள் வசந்தமாக இருக்கும். ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் மென்மேலும் எங்களுக்கு சிறந்த வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.